शुक्लावरदरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो भवाय गुणशक्तवाय शिवतांडवाय नमो। ओम सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது ஆன்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திருக்குறள் எப்பய மாதிரி ஒரு திருக்குறள் பார்த்துட்டு நம்ம போலாம். அன்பே சிவம் சுகமே சூழ்க. இது அறம் அப்படின்ற அந்த சாப்டர்ல வருது. துறவரவியல் 271வது குறள். ஓகேயா? வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நல்கும். அதாவது அந்த வஞ்சம் அப்படின்னாலே தெரியும், அதாவது மனசுல ஒண்ணும் வெளியில ஒண்ணுமா இருக்கக்கூடியவங்க. ஓகேயா? அந்த மாதிரி ஒரு வஞ்ச மனத்துல இருக்கவங்களுடைய வெளியில பாக்குறதுக்கு அவங்க ரொம்ப ஒழுக்க சீலர் மாதிரி, ஆனா உள்ள ரொம்பவே கேவலமான ஒரு எண்ணங்கள், நினைப்பு, ஒரு கெட்ட எண்ணம், இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க உலகத்தை ஏமாத்தலாம். ஏன்னா ரொம்ப சிறப்பா நடிப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க. ஆனா உள்ள அந்த பர்சனுடைய அந்த நபருடைய உடல்ல பஞ்சபூதங்கள் இருக்கும் இல்லையா? பஞ்சபூதங்கள்ன்றது என்னது? நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், வாயு. ஓகேயா? இந்த 5 பஞ்சபூதங்களும் என்ன பண்ணும் அப்படின்னா அதுங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்குவான். இந்த ஆளை பாரு எப்படி உள்ள எவ்வளவு ஒரு கேவலமான எண்ணமோ. இப்பதானே நம்ம நிறைய அந்த மாதிரி பார்க்கலாம் தானே. ஆக்சுவலா அவரை பத்தி கேவலமா நம்ம யாராவது பேசிட்டு இருப்பாங்க. ஆனா உங்களை பத்தி தான் அவ்வளோ நீங்க அப்படி நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பார்த்தோன்னே. சோ வெளியே இருக்கவங்களுக்கு வேணா அவர் நடிச்சு ஏமாத்திடலாம். ஆனா அவருடைய உடலில் இருக்கும் அந்த பஞ்சபூதங்களும் அவரை பார்த்து கேவலமா சிரிக்குமா. உள்ளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்குவாங்க. இது நம்மளுடைய தெய்வ புலவர் சொல்லியிருக்காரு. சோ நம்ம உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றத நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக தான் இந்த குறள். சரி, நம்ம அடுத்தது இன்னைக்கு குருவும் ஆசிரியரும். சில பேர் ஆசிரியரை குருவா நினைப்பாங்க, குருவை ஆசிரியரா வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள அந்த டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. சோ யார குருவா எடுத்துக்கணும், யார ஆசிரியர் அப்படின்றத கரெக்டா நம்ம பிரிக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சாதான் அந்த குருன்றவரு நமக்காகவே இருக்கும் ஒரு பர்சன். எப்படி அம்மா மாதிரின்னு வச்சுக்கோங்க, அம்மா நமக்கு மட்டும்தானே அம்மாவா இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க நமக்காகவே இருக்கிற ஒரு பர்சனு. நமக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து செய்வாங்க. சோ அத கரெக்டா அந்த குருவை நம்ம தேர்ந்தெடுக்கிறப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும். சரி, நாம பிறந்ததுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரை நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். நிறைய பேர் குழந்தையா இருக்கிற பேர்ல இருந்தே நமக்கு வழிகாட்டியா இருந்திருப்பாங்க. நிறைய பேர் வழிகாட்டி இருப்பாங்க. குழந்தையா இருக்கிறப்ப அம்மா இதுதான் நிலா, இது யானை, இது நாயே, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து அப்பா நம்மளை வெளியே கூட்டிட்டு போறது, நமக்கு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி கொஞ்சம் அப்பா கைட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த மாமன் மச்சான் இந்த மாதிரி வெளியில கொஞ்சம் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஒரு சர்க்கிள் ரிலேஷன்ஸ் நமக்கு சில இதுல கைட் பண்ணியிருப்பாங்க. இப்படி போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மள ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சேர்த்துட்டதுக்கு அப்புறம் நம்மள ஃபுல் யாரு கைடன்ஸ் பண்ணுவாங்க? நம்மளுடைய ஆசிரியரா இருக்கிறவரு. அவரு தான் முழு பொறுப்பையும் நமக்கு எடுத்துக்குவாரு. எப்படி எடுத்துக்குவாரு அப்படின்னா
ஓகே, இவங்களுடைய அறிவுக்கு நான் வந்து பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்துக்குவாங்க. சோ அப்ப வந்து நம்ம ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆசிரியர் வந்து நமக்கு வழிகாட்டுறாங்க. சரி, ஸ்கூலிங் ஃபுல்லா ஃபினிஷ். நெக்ஸ்ட் காலேஜ் சேர்றோம். காலேஜ் சேர்றப்ப அங்க யாரு நமக்கு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க, நமக்கு யார் வழிகாட்டுறாங்க அப்படின்னா ப்ரொஃபசர்ஸ். ஓகேயா, ப்ரொஃபசர் வழிகாட்டுறாங்க. இந்த ஆசிரியரும் இந்த பேராசிரியர் இந்த இடத்துல இருக்கிறப்ப நிறைய நமக்கு நண்பர்களும் வழிகாட்டுவாங்க ஆக்சுவலா. சோ திருமணம் ஆயிருது அந்த நபருக்கு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் யாரோ அவங்க வந்து வழிகாட்டுவாங்க. இப்படிதான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு ஒருத்தர் வழி காமிக்கிறார். ஒரு ஆஹ் ஒரு இக்கட்டான இதுல ஒரு மனக்குழப்பமா இருக்கிறப்ப நீங்க இப்படி பண்ணுங்க, இது சரியா வரும் அப்படின்ட்டு நமக்கு எப்பயுமே ஒருத்தர் வழி காமிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, அம்மா அப்பா என்ன பண்றாங்க, குழந்தையா இருக்கிறப்ப நமக்கு சில விஷயம்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொறுப்பை இவனுடைய அறிவுக்கு நீங்க தான் பொறுப்புன்ட்டு அந்த டீச்சர்கிட்ட கொடுத்துடுறாங்க. ஆஹ் இந்த எல்கேஜி யூகேஜிலன்னு ஒரு டீச்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் வந்து மாறுறாங்க. ஒவ்வொரு கிளாஸுக்கும் டீச்சர் மாறுவாங்க. ஆனா இந்த ஸ்கூல்ல படிக்கிற டீச்சர்ஸ் வந்து ஒரு கட்டத்துல +2 முடிஞ்சிருது. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க, ப்ரொஃபசர்கிட்ட. அந்த நபரை வந்து ப்ரொஃபசர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. இவருடைய அறிவு இன்னும் நல்லா பெருகிறதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும் அப்படின்ட்டு. சோ அப்புறம் அந்த பர்சன் வந்து ஒரு வேலைக்கு போறாரு. வேலைக்கு போறப்ப நிறைய அந்த வேலையில நிறைய ஆஹ் சங்கடங்கள் வரும், நல்ல விஷயங்கள் நடக்கும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல அவருக்கு ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு பர்சன் வந்து அவருக்கு கண்டிப்பா வழிகாட்டுவாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த ஆஹ் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட இருந்து அடுத்து அந்த பொறுப்பு யார்கிட்ட போகுது, ஒரு வேலை பார்க்குற ஒரு கன்சர்ன்ல இருக்கிற ஒரு மேனேஜர்கிட்ட போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சனுக்கு வந்து கல்யாணம் ஆயிருது. கல்யாணம் ஆகுறப்ப அந்த மேனேஜர்கிட்ட இருக்கிற அந்த பொறுப்பு யாருக்கிட்ட போகுது, லைஃப் பார்ட்னர்கிட்ட. லைஃப் பார்ட்னர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. ஓகே, இவருடைய நல்லது கெட்டதுக்கு நான் வந்து அப்படின்ற மாதிரி வந்து ஃபுல் பொறுப்பு எடுத்து அவங்க வந்து கைட் பண்றாங்க. சோ இப்ப இத்தனை காலகட்டம் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொருத்தர் வந்து நமக்கு கைட் பண்றாங்க. அப்ப இதுல இருந்து ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு ஒரே ஒருத்தரே நமக்கு கடைசி வரைக்கும் வர்றது கிடையாது. அந்தந்த காலகட்டத்துல ஒவ்வொருத்தவங்க நமக்கு கைட் பண்றாங்க, நமக்கு வழிகாட்டியாக இருக்காங்க. இதுல நீங்க நல்லா அந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கலாம். சரியா? ஆனா குருவானவர் அப்படி மாறுறது கிடையாது. குருன்றவரு ஒருத்தர் பொறுப்பெடுத்துக்கிட்டா அவர் கடைசி வரைக்கும் அவரு நமக்கு வழி காமிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அவர் அந்த பொறுப்பை வேற யாருக்கிட்டையும் கொடுக்கறது கிடையாது. சோ இது ஒரு ஆஹ் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டிஃபரன்சியேஷன். சரி, அதுக்கப்புறம் அந்த வழிகாட்டியவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நல்லா யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா 2 டைப்பா பிரிக்கலாம். அது என்ன, வழிகாட்டியில என்ன 2 டைப்பு அப்படின்னா, ஒண்ணு நம்மளுடைய மூளைக்கு வழிகாட்டுறவர். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன்னு இதயத்துக்கு வழிகாட்டுறவர். மூளைக்கு வழிகாட்டுறவர், அதாவது மூளை அப்படின்றப்ப இங்க குறிப்பிடுறது என்ன அப்படின்னா அறிவு. அந்த அறிவுக்கு வழிகாட்டி யாரு அப்படின்னா இங்க நம்ம பாக்குறோம் இல்லையா, ஆசிரியர் பெருமக்கள். சரி, ஆனா இந்த இதயத்திற்கு வழிகாட்டி குருன்றவர். அப்ப ஒரு கேள்வி நமக்குள்ள வரும் இல்லையா, அப்ப ஒருத்தரே ஆஹ் அறிவுக்கும், அதாவது இதயத்துக்கும் மூளைக்கும் ஒருத்தரே வழிகாட்ட முடியாதா, எதுக்கு 2 பேரு அப்படின்ற நமக்கு அடுத்தது ஒரு கேள்வி வரும். ஆனா மூளைக்கு வழிகாட்டி யார் அப்படின்றது இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நிறைய ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஓகேயா, நிறைய ரெக்கார்ட் ஆயிருக்கிற விஷயங்களை ஒருத்தர் நமக்கு அப்படியே அத படிச்சுட்டு உங்களுக்கு விளக்கி சொல்லுவார்.
புரியுதா? உங்களுக்கு அழகா விளக்கி சொல்லுவாரு. நீங்க புரிஞ்சுக்கிற பக்குவத்துல அத அவர் படிப்பாரு. அத உங்களுக்கு விளக்கி சொல்லுவாரு. அது ப்ரீகேஜில இருந்து ஸ்டில் காலேஜ் அது வரைக்குமே அந்தந்த புஸ்தகத்துல இருக்கிறத இந்த டீச்சர்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு அத புரியிற மாரி விளக்கி சொல்லுவாங்க. சோ, அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். அது எல்லாமே ஏற்கனவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. புரியுதா? அந்த ரெக்கார்ட தான் வந்து அவர் வந்து காப்பி பேஸ்ட் பண்றாரு உங்களுக்கு. சோ, இத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆ இதயத்துல இதயத்துல எப்படி வழிகாட்டுறாரு குரு அப்படின்னா, எந்த புக்லயும் இல்லாத ஒரு விஷயம். புரியுதா? அதாவது ரெக்கார்ட் ஆகாத விஷயம். அது ஏற்கனவே வந்து ரெக்கார்ட் ஆனத ஒருத்தர் வந்து உங்களுக்கு விளக்குறாரு. இங்க குருவானப்பட்டவர் ரெக்கார்ட் ஆகாத, ரிஜிஸ்டர் ஆகாத விஷயங்கள உங்களுக்கு விளக்கி சொல்லுவார். அவர்கிட்ட எதுவுமே மேப் இருக்காது. எந்த இதுவுமே இருக்காது. அத காமிச்சு உங்களுக்கு சொல்றதுக்கு. சோ, இதுதான் வந்து 2க்கும் இருக்கு டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் மூளையோட வழிகாட்டுதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அறிவுக்கான வழிகாட்டுதல்ல நெறைய தவறுகள். ஏன் வந்து அந்த தவறுகள் கூட வரும்? ஏன் அந்த தவறுகள் வருது அப்படின்னா, அது அப்டேட் ஆகாம இருக்கும். புரியுதா? அதாவது ஒரு எக்ஸாம்பிள்க்கு பார்க்கலாம். புத்தர், மகாவீரர் இவங்கெல்லாம் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. ஆனா, அப்ப சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா, அத இப்ப நம்ம எடுத்து பண்ண முடியுமா? அத அப்படியே ஃபாலோ பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதுல பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ் நெறைய இருக்கும். சோ, அத வந்து அப்டேட் பண்ணி தான் நம்மளால வந்து ஃபாலோ பண்ண முடியும். சோ, அப்ப ஒண்ணு தெரியுது தானே! இது இந்த காலகட்டத்துக்கு சில விஷயங்கள் பொருந்தி வரல. அவங்க சொன்ன கருத்துக்களும், ஆ விஷயங்களும் உண்ம. ஆனா, அது அப்டேட் ஆகாத ஒரு காரணத்தினால, இன்னைக்கான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு அது பொருந்தி வரல. சரியா? ஆனா, இன்னைக்கு நெறையாவே பாடங்களாக இருக்கும் நெறைய விஷயங்கள் எல்லாமே அப்டேட் ஆகாம தான் இருக்கு. அப்ப இப்டி அப்டேட் ஆகாத விஷயங்கள என்ன பண்ணுதுன்னா, இதயம் தொடர்ந்து அது அப்டேட் பண்ணிக்குது. ஓகே. அப்ப ஆனா இன்னைக்கும் நம்ம புத்தர வந்து எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளா அவரு வந்து அவங்க ஒரு இடத்துல இருந்தாருன்னா, அவர சுத்தி 12 மைலுக்கு அவரோட ஆறா இருக்கும். இன்னைக்கும் அ பார்த்த மாரியே தானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். வேற அந்த இடத்துக்கு இன்னும் யாரையுமே வந்து நம்ம எக்ஸாம்பிளா காட்டல. ஆனா, அத எப்படி இன்னைக்கு சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இருந்த அந்த விஷயத்த இதயம் அப்டேட் பண்ணி அந்த விஷயங்கள சொல்லுது. இதயம் வந்து அப்டேட் பண்ணிக்குது. ஆனா, மூளையாகப்பட்டது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த பழைய வெர்ஷன் இருக்கு இல்லையா? அதையே திரும்ப, திரும்ப, திரும்ப ரிப்பீட் பண்ணுது. அது அப்டேட் ஆகாம, அது ரெக்கார்ட் ஆன விஷயங்களே, ரிஜிஸ்டர் ஆன விஷயங்களையே அது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். என்ன அப்படின்னா, சரி, நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா, ஒரு புரொஃபசர் அப்படின்றவர ஒரு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குருன்றவும் எடுத்துக்கலாம். குரு திடீர்னு வானத்துல இருந்து வந்து குதிச்சு, அவருக்கு அ அவருக்கு வந்து எல்லாம் அவருக்கா தெரிஞ்சு ஒண்ணுமே வந்து அவர் வந்து சொல்லிக் குடுக்கறது இல்லையே! அவரும் யார்கிட்டயாவது சீடரா இருந்து, அவரும் நெறைய விஷயங்கள் அவர் மூலமா கத்துக்கிட்டு தானே வந்து இங்க இதா இருப்பாரு. அருமையான கேள்விதான். ஆனா, முன்னாடி இருக்கிறத தான் சொல்லிக் குடுக்குறாங்க. புரொஃபஸரும் சரி, குருவும் சரி, அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் குடுத்த விஷயங்கள தான் சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனா, இதுல எப்படி வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஒரு குழந்தை அழுவுது. என்ன? அவங்க அம்மா வந்து வெளிய போயிருக்காங்க. இல்ல என்னமோ இல்ல அங்க அந்த அவங்க அம்மா இல்ல. குழந்தைக்கு இப்ப பால் குடுத்தானாம். அது ரொம்ப பச்சை குழந்தை பால் குடிக்கிற பருவத்துல இருக்கு. அப்ப அந்த பாக்கெட் உடனே பால் இல்ல அப்டின்னோன, உடனே பாக்கெட் பால் வாங்கிட்டு வர சொல்லி,
அங்க இருக்கிற ஒரு யாரோ வந்து காய்ச்சி அந்த பாக்கெட் பாலை கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு. ஓகேயா? ஆனா தாய்ப்பால் அப்படின்றது தாய் மட்டும் தான் கொடுக்க முடியும். சோ இங்க பாக்கெட் பாலை காய்ச்சி ஒரு குழந்தைக்கு கொடுக்கிற மாதிரிதான் இங்க இந்த ப்ரொஃபஸரும் இந்த மாதிரி ஆசிரியர்கள் எல்லாமே ஏற்கனவே வெளியே இருக்கிற ஒரு விஷயத்த திரும்பவுமே அத வெளியவே வச்சு கொடுக்குறவங்க. ஆனா தாய்ப்பால் அப்படின்றது அது இப்ப பாக்கெட் பால் ஒரு கடையில இருந்து போய் வாங்கிட்டு வர்றாங்க, அடுப்புல வச்சு காய்ச்சுறாங்க, அப்படியே வச்சு அதை கலக்கி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன இதுல கொடுக்கணுமோ கன்சிஸ்டன்சில கொடுக்கணுமோ கொடுக்குறாங்க. ஆனா தாய்ப்பால் வந்து எப்படி அது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஆஹ் அவரோட அந்த அம்மா அந்த தாயானப்பட்டவள் உணவு உள்ள எடுத்து அத பாலாக்கி மாத்தி குடுக்குறாங்க. அதாவது ஒரு உணவை எடுத்து அத ஜீரணம் பண்ணி அது பாலாக மாற்றி அந்த குழந்தைக்கு குடுக்குறாங்க. சோ இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள நீங்க அருமையா புரிஞ்சுக்கலாம். குருனா இங்க என்ன, ஆசிரியர்னா என்ன அப்படின்ட்டு. இந்த குரு வந்து அவரும் வந்து ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் படிச்சிருக்காரு. ஆனா அவர் எப்படி பண்றாரு அப்படின்னா, அத ஜீரணிச்சு அத ஜீரணம் அப்படின்ற இங்க அந்த வார்த்தை இங்க என்ன அப்படின்னா, அவர் அனுபவிச்சு அவர் கத்துக்கிட்ட அந்த விஷயங்களை அவருடைய அனுபவத்தில் சொந்த அனுபவத்தில் இன்னும் அவருக்குள்ள அப்டேட் பண்ணி அத வெளியே கொடுக்கிறாரு. புரியுதா? ஆசிரியருக்கு ஏற்கனவே எது எல்லாம் தெரியுமோ, அதாவது அவருடைய மனசுக்கோ அறிவுக்கோ எது எல்லாம் தெரியுமோ அத அழகா விளக்குவாரு. அதாவது என்ன இருக்கோ ஆஸ் இட் இஸ், ஏற்கனவே என்ன இருக்கோ அத வந்து அழகா விளக்கி சொல்லுவாரு. ஆனா குரு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சொல்றதுக்காக வரல. உங்களுடைய மனமும் அறிவும் கடந்த விஷயங்களை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா விளக்குறாரு. உங்களுக்கு விளக்கி சொல்றாரு, உங்களுக்கு அத கொடுக்கிறாரு. சோ இப்ப இங்க ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆசிரியரோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. சோ அதுல வந்து அவங்க ஓகே அத டோட்டலி அவங்க படிச்சப்ப ஒவ்வொரு இதையும் இப்ப ஒரு ஃபார்முலாவே படிக்கிறாங்க, மேத்ஸ்லயோ ஏதோ ஒண்ணு ஃபார்முலால படிக்கிறாங்கன்னா அத வேற வேற மாதிரி அவங்க டிஃபைன் பண்ணியோ பண்ணி இது பண்ணி பாஸ் ஆயிருக்க மாட்டாங்க தானே. அது அப்படியே வந்து என்ன ஃபார்முலா கொடுத்தாங்களோ அதுபடி போட்டு அப்படி அப்படியே தான் அவங்க அத பாஸ் பண்ணியிருப்பாங்க. சோ இந்த குரு வந்து அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அத வழங்குறாரு. இதுக்கு அருமையான எக்ஸாம்பிள் தான் இந்த பாக்கெட் பாலும் தாய்ப்பாலும் சொன்னேன். இதை விட நீங்க சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்காது. சோ அதனாலதான் பெரும்பாலும் ஆசிரியர் பெருமக்களுடைய பேர் வந்து இந்த நம்மளுடைய வரலாறுல ஜாஸ்தியா இல்லை. ஆனா குரு, இன்னைக்கு குருவை யாரு எல்லாரும் ஆளுக்கு ஒரு குரு பேர் சொல்லுங்கன்னா நீங்க தாராளமா நீங்க எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா எல்லாருமே சொல்லிடுவீங்க. ஏன் அப்படின்னா அவரு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறார். அதுதான் அவருடைய பணியாக இங்க இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி, மனிதர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா 3 விதமான மனிதர்கள் இருக்காங்க. அதாவது இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. ஆமா, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? காலையில வேலைக்கு போறோமா, வர்றோமா, தூங்குறோமா, கல்யாணம் பண்ணிக்கிறோமா, புள்ள குட்டி பெத்துக்கிறோமா, சரி அதுல வேற என்ன நடுப்புற என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றோமா, அவ்வளவுதான், நேரம் வர்றப்ப போய் சேர்ந்துருவோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு இருக்காங்க. முக்காவாசி பேர், நிறைய பேரு இந்த லௌகீகம் சொல்லுவாங்க, இந்த உலக விஷயங்கள்ல மட்டுமே அவங்களுக்கு ஈடுபாடு.
அதை தாண்டி அவங்களுடைய அறிவு வேலையே பார்க்காது. நீங்க கொண்டு போய் ஸ்பூன்ல ஃபீட் பண்ணா கூட அவங்க அதை எடுத்துக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு. அவங்க பொதுவா அவங்கள எப்படி சொல்லலாம்? அறிவில் குறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க நான் அறிவுல நிறைய இருக்கவங்க தான் இந்த மாதிரி வந்து எனக்கு நான் வந்து பெரிய ஆளு, நான் வந்து இதுலயே என்னால நிறைய விஷயத்த பண்ணிக்க முடியும் அப்படின்னு அந்த செல்ஃப் கான்பிடன்ஸா இருப்பாங்க. சரி, செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, தெரிஞ்ச விஷயங்களை திரும்ப 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 தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நிறைய பேரை வந்து கேட்ட பாட்டையே திரும்ப திரும்ப கேட்கிறவங்க இருக்காங்க. பார்த்த மூவிய திரும்ப திரும்ப இந்த காலத்துல எல்லாம் இல்ல. அந்த கால கொஞ்சம் முன்னாடி எல்லாமே படம் நிறைய கம்மியா இருக்கிற காலகட்டத்திலேயே ஒரு படத்தை 40, 50 தரம் பார்ப்பாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. சோ இது வந்து இது வந்து செகண்ட் கேட்டகரி. அதுக்கப்புறம் மூணாவது கேட்டகரியான மனிதர்கள் யார் அப்படின்னா, இதுவரைக்கும் கொஞ்சம் யாருமே புரிந்து கொள்ளாத விஷயங்களை, அறிந்து கொள்ள முடியாத விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும். நான் பார்க்காத விஷயங்கள், இது எப்படி நடக்குது? இது ஏன் நடக்குது? இது எதனால? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 3வது கேட்டகரி. ஓகேயா? சோ அப்ப இதுல நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கலாம். முதல் கேட்டகரி லௌகீக விஷயங்கள். அதாவது உலக விஷயங்கள்ல மட்டும். அது போறோம். நான் என் வீட்டுக்கு நான் வந்து சரியான வேலை பார்க்கிறேன், சாப்பிடுறேன். என் மனைவியோ, என் கணவனோ அவங்களுக்கு நான் வேண்டியத குடுக்குறேன். குழந்தைகள பெத்துக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு வேணுங்கிறத செய்றேன். போறோம். அவ்வளவுதான் வாழ்க்கை. சொந்த பந்தங்களோட இருக்கேன், வேலை பார்க்கிறேன் அப்படின்னு அதோட அந்த உலக விஷயங்களோட நிறுத்திக்கணும். செகண்ட் தான் இவங்க வேதங்கள்ல இப்ப ஞானிகள் சொன்ன அந்த கோட்ஸ், அந்த தத்துவங்கள், இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. இப்ப ஒரு ஞானி இப்படி சொன்னாரா, அப்ப அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே விஷயத்த தான் பேசியிருப்பாங்க. ஆனால் ஆனாலும் நீங்க அவங்கவங்க வீட்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு ஜென்ட்ஸ் எல்லாம் நெறைய பேர் வந்து நியூஸ் பார்ப்பாங்க. இது எங்க வீட்லயும் நடக்கிறதுனால நான் சொல்றேன். ஒரு நியூஸ் பார்ப்பாங்க. ஒரு நியூஸ் பார்த்துட்டு அங்கிருந்து அப்படியே இதுல இவன் என்ன சொல்றான்ட்டு இன்னொரு நியூஸ்ல தாவுவாங்க. சோ இந்த மாரி எத்தன நியூஸ் சேனல் இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரே விஷயம் தான் வந்து இந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இந்த வேதத்துல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்குன்ட்டு அத அ தெரிஞ்ச விஷயங்கள திரும்ப திரும்ப தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் 3வது கேட்டகரி தான் நம்ம பார்த்தோம். இதுவரைக்கும் கேள்விப்படாத, பொதுவாக யாரும் தெரிந்து தெரிந்து வைக்காத விஷயங்களை தெரிந்து கொள்ள முயல்வது. ஓகேயா? சோ 1 உலக வாழ்க்கை அப்படின்ற ஒரு பகுதி. செகண்ட் வந்து ஆன்மீக தேடல். அதாவது இறைவன் எப்படியாப்பட்டவரு? அவர் என்ன கலர்ல இருப்பாரு? அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு? இந்த கடவுள் வந்து இந்த கையில இதுதான் வச்சிருப்பாங்களா? அவங்க இப்படிதான் இருப்பாங்களா? அப்படின்ட்டு இந்த மாரி ஆன்மீக தேடல்ல இந்த விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் 3வது கேட்டகரி தான் இந்த ஞானத்தை தேடுபவர்கள். அது இந்த ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கே, அது எவர் கிரீன். அது வந்து நாளுக்கு நாள் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஏன் அது அப்டேட் ஆயிட்டே இருக்கும்னா, அந்த ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் பிரசன்ட்ல வாழ்ற ஒரு விஷயம். சோ அப்ப பிரசன்ட்ல அந்த ஞானத்தை தேடுறவங்க இருக்காங்கன்னாலே, அங்க என்ன அ என்ன இதாகுது அப்படின்னா, அவங்க எப்பயுமே இளமையா தானே இருக்காங்க. வயசாவது வேணா இருக்கலாமே ஒழிய, அவங்க பிரசன்ட் மொமெண்ட்ல அவங்க வாழ்றதுனால, அந்த நபர்கள் இளமையாகவே இளமையான ஒரு மனநிலை தான் இருக்கும். அப்ப ஞானத்துக்கும், இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ, ஆ எதிர்காலத்தில் நடக்கிற விஷயங்கள கூட அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா, அந்த பிரசன்ட்லயே இருக்கிறதுனால, அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த விஷயங்கள் எப்பயுமே இளமையோட இருக்கும். சோ, ஆ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி கடவுள்லாம் இருக்காரா என்னன்னே தெரியாது. கடவுள் இருந்தா இந்த அவங்களுக்கு இப்படி பண்ணுவாரா? இந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்துச்சே, இது பண்ணுவாரா?
இவ இவ்வளவு கெட்டது பண்ணானே, அவன் இவ்வளோ கோடி கோடியா வச்சுக்கிட்டு அப்படி இருக்கானே அப்படின்ட்டு கடவுள் அப்படின்றது இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கிறது தேவையற்றது அப்படின்ட்டு நினைக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட், ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆயிருக்க விஷயங்களை திரும்ப திரும்ப தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம். ஏன் இதுலதான் வந்து ஒரு 45% ஒரு 50% வந்து 60% வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருப்பாங்க. சொல்லணும்னா ஒரு ஆமா 30 to 35% செகண்ட்ல ஆன்மீக தேடல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல இருப்பாங்க. ஏன் நிறைய பேர் இந்த ஆன்மீக தேடல்ல இந்த இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு பாதுகாப்பான ஒரு அணுகுமுறை. புரியுதா? புதுசா, அதாவது புதுசா ஒரு விஷயத்த தேடுறப்ப அதுல எப்பயுமே ஆபத்தும் இருக்கும் தானே. ஒரு புதுசா ஒரு வழி கண்டுபிடிச்சு போறோம் அப்படின்னா, அது கரெக்டா நாம போய் சேரணும் அப்படின்ற இடத்துக்கு போதா இல்லையான்னு தெரியாது. போகவும் செய்யலாம், அங்க ஏதாவது அடப்பும் இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க விரும்புறது கிடையாது. அந்த பாதுகாப்பான ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணதையே நான் படிச்சுட்டு போறேனே, உங்களுக்கு என்ன கஷ்டம் அதுல அப்படின்ட்டு அவங்க அந்த இதையே அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேயா? அவங்களுக்கும் அந்த இறைவனை பத்தி இருக்கும். ஆனா அந்த இறைவனை பற்றிய தகவல்கள் இதுல எல்லாம் இருக்கிறதே அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஆனா 3வது கேட்டகரி மனசுக்கும் அறிவுக்கும் நிறைய எட்டாத விஷயங்களை தான் அவங்க ஃபுல்லுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முயல்வாங்க. ஆனா உலகத்துல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தோம் இல்லையா, இந்த உலக விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கவங்க, அதுவும் செகண்ட் கேட்டகரியான இந்த இறை தேடல் ஆன்மீக தேடல்ல இருக்கிறதும் ரொம்ப பாதுகாப்பான ஒரு வழிப்பயணம்னு சொல்லி வச்சுக்கலாம். இங்க ஆரம்பிச்சா அது அங்கதான் போய் முடியும். நடுப்புற இத்தனை ஸ்டாப். சென்னையில இருந்து திருநெல்வேலி போகணும்னா இத்தனை ஸ்டேஷன்ல நிக்கும், வண்டி இப்படிதான் போகும், இந்த டைம்ல இங்க நிக்கும், அந்த டைமுக்கு போய் ரீச் ஆகும்ட்டு கன்ஃபார்மான ஒரு விஷயங்களோட பயணம் பண்றது. ஆனா இங்க இந்த ஞானத்தை இதுல இருக்கிறவங்க உண்மையிலேயே நிறைய ஆபத்துக்களை அவங்க சந்திச்சுதான் இந்த இதுல வந்து பயணம் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும். அதனாலதான் நிறைய பேரு இந்த ஞானத்துக்குள்ள போறவங்க நிறைய ரிட்டர்ன் ஆயிருவாங்க. ஐயோ இதெல்லாம் நம்மளால தாங்க முடியாதுப்பா அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய கஷ்டங்கள் எப்ப ஞானத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் நிறைய கஷ்டங்கள் எல்லாமே வரும். அந்த மாதிரி எல்லாத்தையும் உறுதியா இல்ல எனக்கு இதுதான் வேணும் இதுதான் அப்படின்ற மாதிரி அந்த வழியை நம்ம செலக்ட் பண்றப்ப அது ஒரு இதை கொடுத்துதானா வந்து ஒரு விஷயத்த அரிய ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க அப்படின்னாலே நம்ம அதுக்குதான் வந்து நமக்கு சின்ன பிள்ளையில இருந்தே சொல்லியிருப்பாங்க, 7 கடல் 7 மலை தாண்டி அந்த உயிரை கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்பதான் அதுக்கான வேல்யூ ஜாஸ்தியாகும். புரியுதா? அதுக்கான ஒரு ஃபார்முலா தான் உங்களெல்லாம் யாரன்னாலும் இறைவன் கொஞ்சம் ஆட்டி பார்த்து அந்த விஷயத்த கொடுக்கறது. அந்த ஆட்டி பாக்குறப்ப நான் இதுக்கெல்லாம் இந்த விளையாட்டுக்கு வரலன்ட்டு ஓடி போயிட்டா அவங்க வந்து 90% கூட அவங்க வந்திருப்பாங்க. அந்த 10% தாண்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த பொறுமையும் இல்ல, அந்த பயம் வந்துருச்சு அப்படின்றப்ப ரிட்டைன் ஆயிடுவாங்க. சோ இந்த 3வது இதுல நிறைய ஆபத்துகள் இருக்கு. இது ரெண்டுமே ஹைவேஸ்ல போற மாதிரி. ஒரு வண்டி ஹைவேஸ்ல போனா எப்படி வரும்? ஸ்பீட் பிரேக்கர் வந்து ஜாஸ்தி இருக்காது, சும்மா சல்லுன்னு போகும். ஆனா இந்த 3வது இது வந்து ஒரு மலைப்பாதை மாதிரி, அதுவும் ஒத்தையடி பாதை, பாதி இடத்துல பாதையே கிடையாது, நீங்க தான் பாதையே கிரியேட் பண்ணிக்கணும். என்ன அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. சோ இந்த 3வது நிலைய யாரு அடிக்கடி பேசுறாங்களோ அவங்கள நீங்க குருன்ட்டு கன்ஃபார்மா எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, பார்த்துக்கலாம் அப்படின்றத நீங்க குருவாக எடுத்துக்கலாம். இந்த உலக விஷயங்களை தவிர, இந்த லௌகிக விஷயங்களை தவிர
எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், போறோம் இது அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவங்கள, அவங்கள மாணவர்கள்னு ஒரு கேட்டகரிக்குள்ள நம்ம புரிஞ்சுக்கலாம். செகண்ட், குரு சொல்றது, அதுக்கப்புறம் வேதம் சொல்றது, அதுக்கப்புறம் இந்த தத்துவம், இதெல்லாம் அதுல எல்லாம் என்ன இருக்கு, இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவங்க அப்படின்னா சரி, அவருடைய ஏதாவது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ இந்த மூணு டைப்புமே ஆன்மீக இந்த இருக்கு. முக்கியத்துவம் அவரு சொல்றதுன்றது பொறுப்பு. அந்த புக்கு படிச்சத இப்போ அப்படின்னு வேற. ஆனா புக்ல படிச்ச ஒரு விஷயத்த நான் அதை டெஸ்ட் பண்ணி அது கரெக்ட் தானா, இல்ல இந்த இடத்துல இது வருதா இல்லையா, இல்ல வேற ஏதோ வருதா, இல்ல அதோட அடிஷனா ஏதாவது வருதா அப்படின்ட்டு நான் டெஸ்ட் பண்ணி கொடுக்கறது, அதுதான் குருவுடைய வேலை. சோ ஒரு விஷயத்த தெரிஞ்சு அப்படியே சொல்றது, வாயில் எடுக்கிறது அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஆனா அந்த ஒரு விஷயத்த உள்ள வாங்கி அதை ஜீரணம் பண்ணி அதை ஆற்றலாக மாற்றி யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கொடுக்கிறது தான் குருவுடைய வேலை. யாருக்கு வந்து ஆஹ் அதாவது ஒரு குருவுக்கு நிறைய விஷயங்கள் உள்ள ஊறும். அந்த விஷயங்களை எல்லாமே அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா புரிஞ்சுக்குவாரு. புரிஞ்சுக்கிட்டு அத யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத அவரு டிசைட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாரு. இந்த மாதிரி தனக்குள்ள ஊற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதை அனுபவிக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த குரு அப்படின்ற ஸ்தானத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அத நோக்கி அவங்களுடைய பயணம் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஞானி, இந்த ஞானி அப்படின்றத கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஞானின்ற இது கூட யார் வேணாலும் ஒரு 4 வேதாந்த புஸ்தகம், இந்த புத்தரோட கோட்ஸ், அப்புறம் ஓஷோவோட கோட்ஸ், இதெல்லாம் படிச்சுட்டு கூட அத பத்தி நம்ம பேசலாம். யார் வேணா பேசலாம். ஆனா அவங்க என்ன கேட்டகரிக்குள்ள வருவாங்கன்னா, ஒரு விஷயத்த பேசுற ஆன்மீக பேச்சாளர் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க அந்த படிச்சத அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு சொல்றது அவர் சொன்னது கரெக்ட் தானா, இந்த நேரத்துல இந்த எண்ணம் தான் வருமா, இந்த எண்ணத்தை இப்படிதான் கடக்கணுமா, அப்படி கடக்கலாமா, முடியாதா அப்படின்ற இதுக்கு அவர் போயிருக்க மாட்டாங்க. சோ குரு அப்படின்றவரு தான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை அனுபவிச்சு ஜீரணிச்சு அனுபவமாக மாற்றி கொடுப்பவர். அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தரை கண்டிப்பா ஞானி ஆக்கும். நிறைய அறிவு இருக்கிறவங்க கண்டிப்பா ஞானி ஆக்குவாங்க. அதான் சில விஷயங்களை படிக்கிறது மூலம், இல்ல ஒருத்தவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிறது மூலம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அந்த குருன்ற கேட்டகரியில வருவாங்களா அப்படின்னா வரமாட்டாங்க. அறிவு ஒரு விஷயம் ஞானியா மாட்டும். ஆனா அனுபவம் அப்படின்ற அந்த அறிவு மூலம் வரக்கூடிய அந்த அனுபவம் தான் ஒரு மனிதனை குருவாக மாற்றும். சோ இங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், அறிவும் அனுபவமும் தான் இங்க பேஸ். அதுதான் அடிப்படை. அறிவு அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா அனுபவம் அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்குள்ள மூழ்கி இருப்பவங்களுக்கு மட்டும்தான் அனுபவங்கள் வரும். சோ அந்த அனுபவத்தை அடையிற வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டவங்களா மட்டும்தான் இருக்க முடியும். இந்த ஆஹ் அந்த ஒரு அனுபவம்
மூலமாக தானே ஒரு உண்மை தன்மையை புரிஞ்சுக்க முடியும். நீங்க தெரிஞ்சுக்கிட்டத அந்த நீங்க அனுபவிச்சாதான் அடுத்தவங்களுக்கு அதை தெரியப்படுத்தவும் முடியும். ஆனா ஒரு அனுபவம், இப்ப நான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டேன், எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பர்னா என்னது? எப்படி அந்த சூப்பருக்கு என்ன டெஃபினிஷன்? அந்த ஸ்வீட்டுக்கும் அதே சூப்பர் தான். ஒரு பிரியாணி சாப்பிட்டாலும் அதே சூப்பர் தான். ஒரு காரக்குழம்பு சாப்பிட்டாலும் அதே. ஸ்வீட்டுக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா? அப்ப அத நம்மளால எப்படி விளக்கம் சொல்ல முடியும்? அது கலர் சொல்லலாம். அது எதனால பண்ணாங்கன்னு சொல்லலாமே ஒழிய, அது சாப்பிட்டது மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவத்தை இன்னொருத்தவங்க அத சாப்பிட்டா தான் அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான். தெரிஞ்சுக்கிட்டத அடுத்தவங்களுக்கு சொல்லலாம். ஆனா அந்த அனுபவம்ன்ற விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியாது. அவங்களும் அந்த அனுபவிக்கணும். ஆ இங்க குருவோட வேலை அவங்கள அனுபவிக்க வைக்கிறது. சோ ஆசிரியர் வந்து குரு அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு நகரலாம். ஆன்மீக பயிற்சியாளரை தான் நிறைய பேரு இன்னைக்கு காலகட்டத்துல வெளியே நிறைய பேர் இருக்கிறது. ஆன்மீக பயிற்சியாளர். நீங்க இத பண்ணுங்க, அத பண்ணுங்க. அந்த உணர்ந்து யாரால சொல்ல முடியுதோ கண்டிப்பா அவங்க வந்து குரு. இந்த ஆன்மீக பேச்சாளர்கள் அவங்க எவ்வளவு பண்டிதத்துவம் நிறைஞ்சவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எவ்வளவு இத கரைச்சு குடிச்சிருக்காரு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாமே ஏற்கனவே இருக்கிற விஷயத்த அவங்க படிச்சிருக்காங்க. அத அவங்களால கண்டிப்பா சொல்லியும் கொடுக்க முடியும். ஆனா தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக அத ஒரு விஷயத்த வெளிப்படுத்தி யாரு சொல்லி தர்றாங்களோ அவங்கதான் குரு. இத வச்சுதான் ஆசிரியர் யாரு, குரு யாரு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். சரி. இப்ப எல்லாருக்குமே வந்து குருன்னா யாரு, ஆசிரியர்னா யாரு, யார வந்து குருவாக எடுத்துக்கணும், யாரு வந்து நம்மள கரெக்டா வழி நடத்துவாங்க அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு கதை சொல்லி முடிக்கலாம். ஒரு காடு, காட்டுல ஒரு பெண் சிங்கம். அது ஏதோ ஓடுறப்ப ஏதோ கால்ல அடிபட்டிருக்கு. கால்ல அடிபட்டிருக்கிறதுனால அது என்ன பண்ணுது, ஒரு மாதிரி காலை வந்து நொண்டி நொண்டி நடக்குது. அப்ப அது வந்து ஒரு பக்கத்துல வந்து ஒரு மான் வருது. மான் கிட்ட கேக்குது. மான், நான் எப்படி நல்லா அழகா நடக்கிறேனா? ஏன்னா அதுக்கே வந்து அந்த இது இல்ல. நம்ம சரியா நடக்கலன்னு அதுக்கே தெரியுது. ஆனா அதால ஒத்துக்க முடியல. அது கேக்குது. மான் வந்து எங்க சரியா நடக்கிறீங்க? நல்லா கால வந்து சப்பாணி மாரி சப்பு சப்புன்னு வச்சு நடக்கிறீங்க. அப்படின்னா, சப்புன்னு ஒரு அறை. 16 வயதினிலே சப்பாணி அடிச்ச மாரி சப்புன்னு ஒரு அறை. அவ்வளவுதான். அது சுருண்டுறது. அடுத்து வந்து ஒரு நரி. அது ரொம்ப புத்திசாலி அப்படின்ற மாரி தானே நம்ம கதைகள்ல பார்க்கிறோம். அப்ப அந்த நரி வருது. ஏற்கனவே இவங்க அடி வாங்கியிருக்காங்க. நம்ம இதே ஆனா உண்மை அதுதானே. அது சப்பானி மாரி தான் நடக்குது இந்த சிங்கம். இத சொன்னா நமக்கும் கண்ணும் பழுத்துரும் அப்படின்ட்டு அது என்ன பண்ணுது, சூப்பர்! அப்படியே நயன்தாரா மாரி நடக்கிறீங்க அப்படின்னோன, அதுக்கு ஒரு சப்புன்னு இன்னொரு அடி. நீ முன்னாடி பின்னாடி நயன்தாராவ பார்த்திருக்கியா? எதுக்கு இப்படி அளக்குற? அப்படின்னு. அப்புறம் சரி யார்கிட்ட கேட்கறதுன்னு இப்படி மேல பாக்குது. ஒரு குரங்கு இருக்கு மரத்து மேல. சரி அது குரங்கு கிட்ட கேக்குது. ஆ இந்த மாரி வந்து நான் நடக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த குரங்கு பதிலே சொல்லல. ஏன் பதில் சொல்லல அப்படின்னா, அது காதுலயே கேட்காத மாரி அப்படி கண்ண மூடிட்டு தூங்குற மாரி அது நடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிரும். சோ நாமளும் சில இடங்கள்ல இந்த மாரி வந்து ஆ வாய மூடிட்டு இருந்தான்னா நெறைய விஷயங்கள நம்மளாலயும் கடக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னையில இருந்து ஒரு முடிவுல ஒரு இந்த உலக நன்மைகளுக்காக, உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்லோகம். அத முடிச்சுட்டு
லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்க பாக பவே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதுக்கான மீனிங்கும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்றது இந்த உலகம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது சொன்னதுக்கெல்லாம் டோட்டலா என்னன்னா, அனைவரும் சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் சுபம் மட்டுமே இருக்கணும். இந்த கடைசி வாழ்க்கை இருக்கு இல்லையா, துக்க பாக் பவே அப்படின்றது யாரும் துயரமடைய கூடாது அப்படின்ற அர்த்தம். சோ இந்த லோகக்ஷேமம்னு சொல்லுவாங்க, உலக நன்மைக்காக தினம் இது நம்மளுடைய கிளாஸ்ல இதை படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். வாழ்க வளத்துடன்.